இந்த இந்த கருகாலை மாலையை வந்து நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி தனுஷ் சார் மட்டும்தான் போட்டு இருந்தாரு. அது கருகாலை மாலை கிடையாது, ருத்ராஜ் மாலை. நல்லா உன்னுறுப்பா கவனிச்சு ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொன்றுத்தையும் போட்டு வந்திருப்பாரு. அது ஃபேமஸ் ஆனதுனால இன்னைக்கு விலையை வந்து பாத்தீங்கன்னா 15,000 20,000 சொல்றாங்க. இன்னைக்கு ஃபேமஸ் எல்லார் கழுத்துலயும் இருக்கு. இது தனுஷ் சாருடைய பிளட்லயும் இருக்கும். என் நாடி, என் நரம்பு, என் ரத்தம், என் உயிர், என் சதை, என் இதய துடிப்பு எல்லாமே தனுஷ் மட்டும்தான். தனுஷ் 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 தான். எனக்கு எல்லாமே தனுஷ் தான். நான் சோகத்துலனா இருக்கட்டும், என் வெறுப்பத்துலனா இருக்கட்டும், என் கோபத்துலனா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே தனுஷ். அவருடைய இன்ஸ்டால, ட்விட்டர்ல, எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல இவங்களுடைய இந்த எடிட்டர் மூலியமா எடிட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன்னா நிஜமா நான் சொல்றேன் பாருங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அவ்வளவும் புத்துணர்ச்சி எனக்குள்ள கிடைக்கும். நிஜமா நான் சொல்றேங்க, எனக்கு தனுஷ் தான் எனக்கு எல்லாமே. நான் வந்து அப்பா அம்மா இவங்களையும் நான் நேசிக்கிறேன்னா அதுக்கு மேலே என் அண்ணனை தான் நான் நேசிக்கிறேன். எனக்கு எல்லாமே தனுஷ் சார் மட்டும்தான், தனுஷ் அண்ணன் மட்டும்தான், தனுஷ் பிளட் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம், ஆனா நீங்க விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, நீங்க தவிழ்ந்தாலும் சரி, நாங்க இருக்கோம். நாங்க தோளுக்கு தோளாக, உயிருக்கு உயிராக எல்லாமே நாங்க இருக்கோம். நாங்க மட்டும்தான் இருக்கோம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இருக்கோம். நீங்க இன்னும் இந்த மாதிரி ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அட்வான்ஸா எல்லா அவார்டும் எடுத்து வச்சுங்க. எப்பவுமே எங்க தலைவன் தான் அடிக்க போகுது. அடுத்தது 5வது நேஷனல் அவார்டு எங்க தலைவர் தான் அடிக்க போகுது. ஆஸ்கார் அவார்டு என் தலைவன் தான் அடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அருண் மாதேஸ்வரன் பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது. அவரை பத்தி சொல்லணும்னா, நீங்க ராக்கி, சாணி காகிதம் இந்த மாதிரி படங்களுடைய இதை பார்த்துட்டு வந்து பாருங்க. கேப்டன் மில்லர் இந்த படம் கண்டிப்பா ஒரு புரட்சி இருக்கு. இந்த புரட்சி தமிழ்நாட்டுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு புரட்சியா இருக்க போகுது. அந்த புரட்சி வெடிக்கும். கேப்டன் மில்லர் தெரிக்கும், எல்லாமே பண்ணும். தனுஷ் வாழ்க. நான் ஒரு 10 எல்லாருக்கும் தீபாவளி வந்தா அது ஒரு தீபாவளி தான். நாங்க ஒரு 10-15 தீபாவளி சேர்த்து கொண்டாடினா என்ன ஃபீல் இருக்குமோ அதோட அதிகமா நாங்க அண்ணன் படம் வந்து அவ்வளோ கொண்டாடுவோம். நான் அவ்வளோ அண்ணனை பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்றோம். நாங்க எல்லா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே. அண்ணனும் எங்களை லவ் பண்றாரு. ரொம்ப லவ் யூ, நான் லவ் யூ லவ் யூ. இது பாருங்க அண்ணனோட எல்லா படம். அதே மாதிரி சில தனுஷோட படம், சில படங்கள் ஓடும் ஓடாது. அந்த டைம் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தாவே அண்ணா அண்ணனோட படம் வந்து எல்லா படம் ஓடும் ஓடாம இருக்காங்க. எல்லாரும் வாய்ப்பு இருக்காதுல்ல. எல்லாரும் படம் ஓடும் ஓடும். ரஜினி படமே சில படம் ஃபிளாப் ஆகும், விஜய் படம் ஃபிளாப் ஆகும். அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆக்டிங் எப்படி இருக்குது, ஒரு கதையை வந்து ஒருத்தர் விரும்புவாங்கண்ணா. எல்லார் கதையும் எல்லாருக்குமே பிடிச்சிடாது. இப்போ இந்த கேப்டன் மில்லர் படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் த்ரில்லரா இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. ஃபேமிலி மூவி வரும்போது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கதையும். அண்ணன் நடிக்கிறது, நான் அவர் வந்து ஸ்கிரீன்ல பாடுற தரிசனம் தான். நான் படம் நல்லா இருக்குது, நல்லா அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணனை வந்து பார்க்கணும்ண்ணா. அதுதான் நான் லவ் யூ.